வணக்கம், குட் மார்னிங் மக்களே. நான் ரொம்ப நாளில் வீடியோ போடல, சாரி. நான் இன்னைக்கு அத்தான் வால்பாறைக்கு வீடியோ போடலான்ட்டு கிளம்பிட்டேன். காலையில் 5:30 மணி ஆகுது. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், செட்டப் ரெடி பண்ணிட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஹீட் ஆகட்டும்ன்ட்டு வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிளம்பலான்ட்டு வெயிட் பண்ணுறேன். குளிருதுங்க பயங்கரமாக பெங்களூரில். நான் இருக்கிறது பெங்களூரில். இங்கே வேற குளிர்தா, ஒரே இதாக இருக்குது. எப்படி ஒரு ஆடியோ எப்படி கேட்குதான்னு தெரில. எனக்கு மைக் செட்டப்பெல்லாம் பண்ணேன், ஆனால் எந்த அளவுக்கு இருக்குமோ தெரில. எனக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சேன், கீட்டெல்லாம். இப்போ வண்டி வெளியே எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, வாங்க போகலாம். எப்படியும் ஒரு சூர் வழியாக தான் போகணும். நான் வேற எடுத்துன்னு வந்து இடிச்சு வச்சுக்கலாம். பைத்தியக்காரங்க எங்கன்னு வந்து சேர்றாங்கன்னு தெரியல. சரி, அப்பா ஒரு நிமிஷம் கேட் க்ளோஸ் பண்ணிடலாம். பாய் வீடு. மைக் எப்படி கேட்குதான்னு தெரிலங்க எனக்கு. இதுவரை க்ளவுஸ் போட்டுக்கிறேன்னா கேட் க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. பண்ணிட்டேன் எப்படியோ ஒன்று. வேற மாட்டிக்கிச்சு. ஓகே போலாமா? ஆனால் எப்படி தெரியுது வீடியோ கிளாரிட்டின்னு தெரில எனக்கு. ஓகே பார்க்கலாம், பாய். ஆமாம் பார்க்கலாம், பார்த்துடலாம். சிவாஜி சும்மாவா படிக்கிறாரு. நிற்காது. எப்படி போட்டோம்? ரொம்ப நாள் ஆச்சுங்க ரைடு போட்டு. ஆக்சுவலி என் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதனால போட முடியல. ஆனால் பார்க்கலாம், இதுக்கு மேலே தொடர்ந்து போடலாமா வேண்டாவான்ட்டு. டீ குடிக்க கூட இவ்வளோ சீக்கிரமாக பெங்களூரில் ஒன்றும் திறக்க மாட்டான் டீ குடிக்க. இத்தாங்க ஒரு பிரச்சனை. சென்னையா இருந்துச்சுன்னா தமிழ்நாடு வந்து அழிலே தந்துடுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல வியூ எப்படி வருதுன்ட்டு. ஐ பீம் போட்டுனாலாம் பைத்தியக்கார நாய். டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டுவேன் இல்லையா, அப்பா வேணுமனா ஸ்டாப் பண்ணுவேன், அவ்வளோதான். நான் தண்ணி கொட்டிக்குது. இப்போ பெங்களூரில் நான் இருக்கிறது ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டு. ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்டில் வந்து கிளம்பி போயிருக்கிறோம் நம்ம எங்கே, ஒசூர் ரோடுக்கு. கிளாஸ் போட்டால் சுத்தமாக தெரியல. கிளாஸ் கொஞ்சம் வண்டிட்டு இருக்குது. இது ஹெல்மெட் கிளாஸு. இது வேற பழைய மாடலா, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது.
ஸோ நேற்று ஆக்சுவலி போய் கேட்டேன் கிளாஸ் ஹெல்மெட்காரங்கிட்ட, இந்த ஹெல்மெட்டை பார்த்துட்டு எப்போ வாங்கினேன்னு கேட்டான். இல்லை 2014 வாங்கினேன்னு சொன்னேன் சென்னையில். அப்படியா, இதெல்லாம் ரொம்ப பழைய ஹெல்மெட், இதுக்கெல்லாம் கிடையாது, கிளாஸே வேணும்னா ஒரு ஆப்ஷன் தரேன், ஜேசி ரோடு போய் ட்ரை பண்ணி பாரு லால்பாக் கிட்டேன்னு சொன்னான். சரி அவ்வளோ தூரம் ஏன் போவான், சரின்ட்டு இதே வச்சு மேனேஜ் பண்ணலான்ட்டு சும்மா ஆயிட்டான். இது இப்போ வருது முன்னாடி வர சர்க்கிள் வந்துட்டு மங்கம்மாபாளைய சர்க்கிள்னு சொல்லுவாங்க இங்க. குளிர்து, கைக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டுங்கிறேன், அதனால தெரியல எனக்கு. லெஃப்ட் காட்டுது, லெஃப்ட் எடுக்கலாம். உங்களுக்கு வியூ எப்படி வருதோ தெரில எனக்கு. இப்போ லெஃப்ட் காட்டுது, லெஃப்ட் எடுத்துன்னு மறுபடியும் இப்படியே போனோம். ஓகே வாங்க போகலாம். ஒசூர், இது என்னது ஒசூர், அப்புறம் கிருஷ்ணகிரி, அப்படி தான் போனோம் நான். தர்மபுரி, வாங்க 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 போகலாம். சென்னையில் குளிர்தா? சென்னையில் யாராவது இருக்கிறீங்க? சென்னையில் குளிர்தா இல்லையா, மழை பெய்யுதா இல்லையான்ட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்க. எனக்கு ஒன்றுமே தெரில, நான் பெங்களூரில் இருக்கிறேன் இல்லையாப்பா, அதனால. ஐயோ எவ்வளோ ஆச்சு டைமு? 5:38. டீ கடை ஓப்பனா இங்கே? ஓ இருக்குங்க டீ கடை இங்கே. இங்கே டீ குடிச்சிட்டு போகலாமா? எப்படி வெளியே கடையில் பார்க்கலாமா? இங்கே இருக்குது டீ. இங்கே குடிச்சு போகலாமா? சரி இங்கே குடிச்சு போகலாம் வாங்க. சரிங்க, டீ பிரேக் வந்துச்சு. நான் உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன். டீக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? வாங்க மக்களே, டீ குடிச்சிட்டேன். இப்போ நான் கிளம்பலாம். இது எங்கே வைக்கட்டும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இருட்டில். இது எங்கே சொல்லி வைக்கலாம்? இங்கே இருந்துட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். க்ளவுஸ் போட்டு கிளம்பலாம்.
நேரத்துக்கு போகணும். டைம் ஆகினே இருக்குது. ஸோ நான் குளூரா சாமி, பெங்களூர். நான் பிறந்ததெல்லாம் பெங்களூர் தாங்க. நான் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே பெங்களூர் தான். சென்னையில் இருந்தால் சென்னையில் வீடு இருக்குது எங்களுக்கு. ஓகே போகலாமா? ஆயிடுச்சு. இப்போ நேராக போயிட்டு காலங்காத்தால பஸ்காரன் வேறு தொல்லை பண்ணிங்கிறான். ஹைவே வந்துச்சானா போதும். ஹைவே இன்னும் வரல. எலக்ட்ரானிக் சிட்டி ஹைவே. right 80 meters 70 meters. Right. Okay, 600 meters left. So நான் ஆக்சுவலி முன்னார் பிளான் போட்டேன். சரி, ஏன் அவ்வளோ தூரம்? முன்னார் ஆல்மோஸ்ட் அதுவும் சேம் 450 430 வந்துடும். இது எனக்கு 400 எவ்வளோ காட்டுச்சு? 406 கிலோமீட்டர்ஸ் என்னவோ காட்டுச்சு வால்பாறை. சரி, எதுக்கு வால்பாறை நான் பார்த்ததே இல்லை. வால்பாறை எப்படி இருக்குங்க? யாருன்னா பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப நாள் வீடியோ போடல, நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் பர்சனல் ஒர்க், டென்ஷன்ஸ், கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் இருந்ததால போடல. எங்கெங்க இட்டுன்னு போகுது இது? என்ன வேற என்ன பண்ணீங்கன்னா க்ளவுஸ் போட்டு நோட்ட முடியலங்க. எங்க இட்டுன்னு போகுது என்ன? ஆப்பு வேற என்ன தொல்லை பந்து.
க்ளவுஸ் வேறு போட்டுன்னு ஓட்ட முடியலைங்க, ரொம்ப நாள் டச் ஒட்டிச்சு, அதனால தான். க்ளவுஸே போட்டுன்னு ஓட்ட முடியல. நான் தான் தப்பான வழியில் வந்துட்டேன். சாரி, மிஸ்டேக். இப்போ 350 கிலோமீட்டர்ஸில் லெஃப்ட் டர்ன் போட்டுக்குது. ஹைவே வந்துச்சுன்னா போதுங்க, ஹைவேக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறேன். வந்துச்சுங்க ஹைவே. அப்பா சாமி, வந்துச்சு. இந்த லெஃப்ட் தான் ஹைவே, எலக்ட்ரானிக் சிட்டி ரோடு. எப்படி காட்டும்னு தெரியலையே, பிரிட்ஜு மேலே காட்டுமா பிரிட்ஜு கீழே காட்டுமான்னு தெரியல, பார்க்கலாம். அவ்வளோதான் வந்துச்சு. நான் ஒசூர் தாண்டிட்டு தான் நான் டிஃபனுக்கு நிப்பாட்டுவேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இல்லைனா முடியாது, அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டினா வேலைக்கு ஆகுது.